ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சிம்பிளான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எக் பொடி மாஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. வெங்காயத்தை இந்த மாதிரி ஓரமாக ஒதுக்கிட்டு 3 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா இது மாதிரி கலரிக்கிட்டே இருங்க. முட்டை நல்லா பெருசாக வேணும்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டதுக்கப்புறம் வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான எக் பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching.